Hello everyone, வணக்கம். Welcome to your favorite channel Gardening Diary. இது உங்கள் friend நிமி. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து நர்சரியில ரோஸ் வாங்கும்போது எப்படி ரோஸ் வந்து தேர்ந்தெடுக்கிறது, எப்படி செலக்ட் பண்ணுறது, சின்ன ரோஸ்னாலும் சரி பெரிய ரோஸ்னாலும் சரி அதெல்லாம் பார்ப்போம். அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் புது ரோசஸ் வாங்கினேன், போஸ்ட் போட்டிருந்தேன் இல்லையா, அந்த ரோசஸ்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போ ஒவ்வொரு ரோஸையும் நம்ம வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதோட ஸ்ட்ரக்சர், ஸ்டெம்ஸ் எந்த மாதிரி இருக்குது, என்ன டைப் ஆஃப் பூ, அப்படி நிறைய விஷயங்கள் நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ணுவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சம் அக்னாலேஜ்மெண்ட். ஃபேஸ்புக்கில் கண்டினியூஸாக கொஷின் கேட்டவங்க, பிக்சர்ஸ் ஷேர் பண்ணவங்க எல்லாருக்கும் நன்றி. கீப் த மொமெண்டம் கோயிங். அப்புறமா ஸ்பெஷலாக ஒருத்தங்களை அப்ரிஷியேட் பண்ணணும். மாஹி அவங்களோட பேர், ஐ டோன்ட் நோ வேர் ஷீ இஸ் ஃப்ரம். அவங்க வந்து ரோஸ் நிறைய வாட்டி வளர்த்து ஃபெயில் ஆகி ரொம்ப அப்செட்டாக இருந்தாங்களாம். இப்போ ரீசெண்டாக இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து அவங்க புதுசாக வாங்கி நட்ட ரோசஸ் எல்லாம் நல்லா வளர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அவங்க ரொம்ப ஹாப்பியாக அதை ஷேர் பண்ணாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் தட் ஃபீட்பேக். அண்ட் நீங்கள் போட்ட எஃபர்ட்டுக்கும் ரொம்ப நன்றி. கவனமாக என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னு ரொம்ப விளக்கமாக சொல்லியிருந்தீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஃப்யூச்சரில் இந்த மாதிரி சக்ஸஸ் ஸ்டோரிஸ் யாரும் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா மேபி I'll post that on Facebook. So keep that going as well. இந்த வாட்டி கொஞ்சம் நிறைய ரோசஸ் வாங்கினேன். இப்போ நீங்கள் பார்க்குற ரோசஸ் எல்லாம் தான் நான் புதுசாக வாங்கிட்டு வந்தது. இன்னும் நிறைய லோடு வந்ததுனால சூஸ் பண்ணி எடுக்க முடிஞ்சுது. ஆப்ஷன்ஸ் நிறைய இருந்துச்சு. அவங்கக்கிட்ட இருந்ததுலே ஓரளவு பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய செடி பார்த்து பிக் பண்ணி எடுக்க முடிஞ்சுது. இதில் வந்து 30 rupees ரோஸில் இருந்து ஒரு 100-150 rupees ரேஞ்சில் வரைக்கும் வாங்கினேன். ஸ்மால் ரோசஸ், மீடியம் சைஸ் ரோசஸ், அப்புறமா கொஞ்சம் பெரிய ரோஸ். அப்போது இந்த ஒவ்வொரு டைப் ரோஸ், ஸ்மால், மீடியம், லார்ஜ் என்ன மாதிரி இருக்கோ, வேறு என்னெல்லாம் நம்ம வாங்குறப்ப ஃபாலோ பண்ணோம் இல்லை கவனிக்கணும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஜென்ரலாக பொதுவாகவே நம்ம எல்லாம் பண்ணுற ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா, நர்சரி போனோம் இல்லை செடிங்க பார்த்தோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இல்லாத கலர் இல்லாட்டி ஒரு நல்ல கலர் நமக்கு உடனே பிடிச்சி போச்சு அப்படின்னா அதை நேராக போய் பார்த்துட்டு உடனே அதை எடுத்துருவோம். வேறு எதுவும் நம்ம பார்க்குறது இல்லை. ஸோ அது பொதுவாக எல்லோரும் பண்ணுற மிஸ்டேக் தான். அது தவிர்க்கணும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ரோஸ் வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் நான் இந்த சொல்கிற டிப்ஸ் இந்த வீடியோவில் நம்ம இன்னும் கொஞ்சம் கழித்து பார்ப்போம். அதெல்லாம் கவனத்தில் வச்சு வாங்குங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ரோஸ் ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு அப்படின்னா வேறு அந்த ரோஸ் செடியில் வேறு ரோஸ் செடி இல்லை அப்படின்னா, அந்த ஒன்று தான் இருக்குது அப்படின்னா, கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிட்டு வந்து வளர்க்கலாம். இல்லைன்னா நம்ம வந்து அதே வெரைட்டியில் அதே கலரில் வேறு ரோஸ் செடிங்க குரூப் பண்ணி வச்சுருப்பாங்க. நார்மலாக சில நர்சரியில் அந்த ரோஸ் பிளான்ஸ் ஒரு கலர் ரோஸ் இல்லை ஒரு டைப் ரோஸ் எல்லாம் அப்படி சேர்த்து வச்சுருப்பாங்க. ஸோ அது பார்த்து வேறு செடி இருந்துச்சு அப்படின்னா நல்ல செடி பார்த்து எடுக்கலாம். அதுதான் வாங்கணும், பூ இருக்கிறது தான் வாங்கணும் அப்படின்னு இல்லை. பூ வந்து நமக்கு ஜஸ்ட் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் தானே. ஆனால் நம்ம நர்சரியிலலாம் ரோஸ் டேக் பண்ண மாட்டாங்க. ஸோ மிக்ஸ்அப் ஆகலாம். பட் எனிவேஸ் அந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணால் போதும். நீங்கள் வந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு போகிறது நல்லது. ஏன்னா நம்ம வந்து நர்சரிக்காரங்கக்கிட்ட இந்த ரோஸ் இருக்குதா அந்த ரோஸ் இருக்குதா அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு தெரியாது. ஒன்றில் ஒரு ஃபோட்டோ காமிச்சு கேட்கலாம். இல்லாட்டி நம்ம ஏற்கனவே ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா we can go pick it up. ஜென்ரலாக நம்ம நர்சரியில் உள்ள வெண்டர்ஸ்க்கு வந்து ஒரு காமன் ஐடென்டிஃபிகேஷன் தான் அவங்களுக்கு தெரியும். இது வந்து மினி ரோஸ், இல்லை இது வந்து நாட் ரோஸ், இது ரொம்ப பெருசாக பூக்கும், இதில் கொத்து கொத்தாக பூக்கும், இதில் நிறைய நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும், அந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் அவங்க சொல்லுவாங்களே தவிர இது ஹைப்ரிட் டீ ரோஸா இல்லை இது ஃப்ளோரிபண்டா ரோஸா இல்லை இது வந்து சைனா ரோஸா, அந்த மாதிரி ஐடென்டிஃபிகேஷன் அவங்களுக்கு தெரியாது. ரெண்டாவது அந்த ஆக்சுவல் இங்கிலீஷ் நேம் இருக்கு இல்லையா, நம்ம நிறைய ரோஸஸ் பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் காலிகா ரோஸ், அதுக்கப்புறமா கோஸ்டர் ரோஸ் ஆர் பிங்க் சம்மர் ஸ்னோ, இல்லாட்டி டபுள் டிலைட், நிறைய பேருங்க அவங்களுக்கு தெரியாது. கொஞ்சம் தெரியலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் பர்சன் டு பர்சன். ஒருத்தங்க நிறைய வருஷமாக ரோஸ் வளர்த்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியும். பட் அதர்வைஸ் இந்த குட்டி நர்சரியில் அவங்களுக்குலாம் எதுவுமே தெரியாது. ஸோ அவங்கக்கிட்ட போய் கேட்குறதுக்கு பதிலாக நம்ம ரிசர்ச் பண்ணிட்டு போகிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு எந்தெந்த ரோஸ் தேவைப்படுது இல்லை எந்த ரோஸ் நீங்கள் தேடிட்டுருக்கீங்க அப்படின்ற ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா
அவங்ககிட்ட போய் காமிச்சிட்டு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்களே பார்த்து செலக்ட் பண்ணி ஈஸியாக எடுத்துக்கலாம். ரோஸ் செலக்ட் பண்ணுறது எப்போவுமே நம்ம பார்த்து எடுக்கணும். அவங்கக்கிட்ட அன்லெஸ் அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும், நிறைய வருஷமாக தெரியும் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா ஓகே. அதர்வைஸ் நம்ம செலக்ட் பண்ணுறது தான் நல்லது. அவங்கக்கிட்ட எனக்கு இதில் ஒரு நல்ல ரோஸ் எடுத்து கொடுங்க அப்படின்னா அவங்களுக்கு எது செல் பண்ணும் அப்படின்னு தோணுதோ அவங்க ரொம்ப கேர் பண்ண மாட்டாங்க. ஏதாவது ஒன்று நம்ம தலையில் வச்சு தள்ளி விட்டுருவாங்க. ஸோ ரோஸ் எடுக்கிறப்ப நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஓனர்ஷிப் எடுத்து பார்த்து வாங்குறது நல்லது. இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரிசர்ச்சு, ரெண்டாவது உங்களுக்கு இருக்கிற ஸ்பேஸ்க்கு ஏற்றாப்புல. இப்போ உங்களுக்கு பால்கனி ஏரியா தான் இருக்குது, அதில் தான் ரோஸ் வளர்க்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஹைட்டாக ஷ்ரப் மாதிரி வளரக்கூடிய ரோஸ் நிறைய வைக்க முடியாது. காம்பேக்டாக ஃப்ளோரிபண்டா டைப் ரோஸஸோ மினியேச்சர் ரோஸஸ் அதெல்லாம் ரொம்ப சூட்டபிளாக இருக்கும். அப்போது அந்த மாதிரி ரோஸஸ் எது இருக்குது அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் பார்த்து வச்சுட்டு போனோம் அப்படின்னா நம்ம டைரெக்டாகவே போய் கேட்கலாம். எனக்கு மினியேச்சர் ரோஸ் வேணும், மினி ரோஸ் இருக்குதா, அதெல்லாம் அவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். இல்லாட்டி நம்ம கூட ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி வாங்கிட்டு வந்துடலாம். ஏன்னா என்னோடய சேனலில் கூட ரோஸ் கலெக்ஷனில் நீங்கள் நிறைய விதமான ரோஸ் பார்த்துருப்பீங்க. அதிலேருந்து உங்களுக்கு ரோஸ் என்ன டைப் ரோஸ் அப்படின்னு கொஞ்சம் ஐடியா கிடச்சிருக்கலாம். இல்லை நான் இன்னொரு வீடியோ கூட போடுறேன், முன்னாடியும் சொன்னேன். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரோஸோட கேட்டகரிஸ், அதை எப்படி குரூப் பண்ணுவோம், அதை எப்படி வை டு வி கால் இட் அஸ் ஹைப்ரிட்டி, எதுக்கு ஃப்ளோரிபண்டா அப்படின்னு சொல்கிறோம், அதெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பேசிக்கலி ரிசர்ச் அண்ட் உங்களுக்கு என்ன மாதிரி பிளான்ட் வேணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறது நல்லது. இதில் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் கிளைம்பர் ரோஸ்க்கு நிறைய பேர் ஆசைப்பட்டு வாங்குவாங்க. ஆனால் கிளைம்பர் ரோஸ் சொல்கிறது மற்ற ரோசஸ் மாதிரி கொடியாக படராது. ரோசஸ்க்கு படரக்கூடிய அந்த இப்போ கம்பிலெல்லாம் நம்ம நார்மல் மார்னிங் க்ளோரிஸ் ஆர் வேறு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறது, கிரேப் ஆர் இந்த மாதிரி மல்லிகை படரக்கூடிய செடி கொடியாக சுற்றி ஏதாவது ஒரு சப்போர்ட் கிடச்சுன்னா அதுவாகவே அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி வளர்ந்துடும். ரோசஸ் அந்த மாதிரி கிடையாது. அதை நம்ம தான் ட்ரெயின் பண்ணுவோம். ஒரு கம்பியில் அழகான சப்போர்ட் எல்லாம் கொடுத்து ட்ரெல்லிஸ் செட் பண்ணி அதை அந்த மாதிரி ஒரு லுக்கு கொண்டு வரணும். அதனால் நீங்கள் ரோசஸ் அவங்க நர்சரியில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த லாங் கெயின்ஸ் எல்லாம் ஒரு கம்பில் அப்படியே சும்மா கெட்டி வச்சுருப்பாங்க. நம்ம வீட்டில் அப்படியே கொண்டு அதை வச்சு வளர்த்தோம் அப்படின்னா அதோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்காது. கிளைம்பர் ரோஸ் உங்களுக்கு ஸ்பேஸ் இருந்துன்னா மட்டும் வாங்குங்க. பிகாஸ் ஃபஸ்ட்டு நான் கிளைம்பர் ரோஸ் எப்படி வளர்க்கணுன்னு தெரியாமல் வாங்கி பூக்கவே இல்லை. அதுக்கப்புறமா அதை படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த எப்படி வளர்க்கணுமோ அந்த விதத்தில் நான் அதை ட்ரெயின் பண்ணதுக்கு அப்புறமா தான் அந்த செடி எனக்கு நிறைய பூக்க ஆரம்பிச்சுது. என்னோடய வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். அந்த ரோஸோட பேர் ரெட் கேஸ்கேட், இன்னொன்று சிசில் ப்ரூனர். 2 ரோஸ் போட்டிருக்கேன். என்கிட்ட 2 கிளைம்பர் தான் இருக்குது அஸ் ஆஃப் நவ். ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கிறதுனால நான் கிளைம்பர் வாங்குறதில்ல. ஸோ ஆசைப்பட்டு கிளைம்பர் வாங்கி நீங்கள் சும்மா ஒரு கம்பில் சுற்றி விட்டீங்க அப்படின்னா வளராது, பூக்காது, வில் ஃபேஸ் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். கொஞ்சம் பாயிண்ட்ஸை கவர் பண்ணியிருக்கிறோம். இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இருக்குது. ஸோ தயவு செய்து கண்டினியூவாக பாருங்கள், எண்டு வரைக்கும் பாருங்கள், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நான் வாங்கிட்டு வந்த ரோசஸ் எல்லாமே நான் நட்டுட்டேன். நடுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா புதுசாக வாங்கிட்டு வந்த ரோஸை உங்கள் இடத்துல ஒரு 2 days வச்சுருங்க. அப்போ உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன் அந்த என்வாமெண்ட்டுக்கு அது அட்ஜஸ்ட் ஆயிரும். டைம் இருந்துச்சு அப்படின்னா நான் நடுவேன். இப்போல்லாம் நான் வாங்கிட்டு நிழலில் 2 days வச்சுருவேன். வெயிலில் இல்லை, நிழலில் வச்சு ஒரு வாட்டி தண்ணி ஊற்றுவேன், நனைச்சி விடுவேன். அண்ட் இந்த வாட்டி நான் நட்ட ரோஸ் எல்லாமே ஒரு 9-inch பாட் அண்ட் 12-inch பாட்டில் நட்டிருக்கேன். நான் நிறைய ரோஸஸ் பெரிய சைஸ் ரோஸஸாக இருக்குது. ஹைப்ரிட்டி வெரைட்டி ரோஸஸ், இது எல்லாமே ஹைப்ரிட்டிஸ். ரோஸ் வாங்குறப்ப எப்போவுமே அந்த பிளான்ட்டோட கண்டிஷன், அந்த பிளான்ட்டோட ஹெல்த், ஓவரால் ஹெல்த் நம்ம பார்க்கணும். ஓவரால் ஹெல்த் எப்படி பார்க்குறது, அந்த செடியில் எத்தனை ஸ்டெம்ஸ் இருக்குது, அந்த பிளான்ட்டோட வால்யூம், சைஸ், ஸ்டெம், லீஃப் குவாலிட்டி, அதில் பூ இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ளூம் குவாலிட்டி, டிசீஸ் இருக்கா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கவனிக்கணும். இப்போ இதை பாருங்கள், இதிலெல்லாம் ஸ்டெம் உடஞ்சிருக்கு. சிலது நான் கொண்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறப்போ உடஞ்சிது. அங்கேருந்து எடுக்கிறப்ப ஸ்டெம்ஸ் எல்லாம் உடஞ்சி இருந்துச்சுன்னா, ஸ்டெம்ஸ் வாடி இருந்துச்சு அப்படின்னா சிலது சர்வைவ் ஆகாது. அப்போது அவங்க தலையில் தள்ள பார்ப்பாங்க, இது வந்துடும் அப்படின்லாம். ஸோ உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லை அப்படின்னா அந்த பிளான்ட் வாங்காதீங்க. ஸோ எப்போவுமே ரோஸ் பிளான்ட் வாங்குறப்போ ஸ்டெம்ஸ் எல்லாம் அப்ரைட்டாக, லீவ்ஸ் ரொம்ப லஷ் க்ரீனாக. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு மிக்ஸ்டாக இருக்குது. சில ரோசஸ் ரொம்ப நல்லா இருக்குது, சிலதில் கொஞ்சம் டிஃபிஷியன்சி இருக்குது.
அந்த எல்லோ லீவ்ஸ், எட்ஜஸ் வந்து எல்லோ அண்ட் ப்ரௌன் ஆகிறது, அப்புறமா அந்த பேல் க்ரீன் லீவ்ஸ், அது எல்லாமே வந்து ஒரு டிஃபிஷியன்சி தான் டினோட் பண்ணுது. இந்த ரோஸ் இல்லை, இதில் நிறைய இதெல்லாம் ஃப்ரெஷ் லீவ்ஸ், ஆனால் கீழே கொஞ்சம் மோசமான இலை இருந்துச்சு. இந்த ரோஸ் பாருங்கள், இதில் வந்து அந்த ஃபங்கல் அட்டாக் இருக்குது. ஸோ இது வந்து ரெய்னி சீசன்னால் இது கண்டிப்பாக வந்து தான் ஆகும். ஸோ அதனால் நான் ரொம்ப மைண்ட் பண்ணல. பட் ஜென்ரலி நம்ம பார்க்குறப்ப அதெல்லாம் பார்க்கணும். இந்த மாதிரி பச்சை பச்சையாக இலங்கி இருக்கணும் ரோஸஸில். அதே மாதிரி ஸ்டெம்ஸ் கூட வந்து ஜாஸ்தி இருக்கிறது நல்லது. அண்ட் ஸ்டெம்மோட சைஸ், இப்போ இந்த செடியெல்லாம் பாருங்கள், குண்டு குண்டாக இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த 150 ருபீஸ் ரோஸஸ்ன்னு நினைக்கிறேன். இதோட அந்த ஸ்டெம் சைஸை பாருங்கள் எவ்வளோ. இட்ஸ் அ வெரி ஸ்ட்ராங் ஸ்டெம். கவுண்ட் ஆஃப் ஸ்டெம் பார்த்தோன்னா இந்த பிளான்ட்டில் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் இதில் இருந்து அந்த 2 பேசல் ஷூட்ஸ் இருக்குது அஸ் ஆஃப் நவ். ஆனால் இந்த பூவெல்லாம் நான் கட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு பிளான்ட் ரொம்ப கட்டையாயிரும். பட் இது ரொம்ப ஸ்டர்டியான பிளான்ட், நிறைய ஷூட்ஸ் வர சான்ஸ் இருக்குது கீழே இருந்து. அதே அந்த ரோஸுக்கும் இந்த ரோஸுக்கும் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா இது ஸ்மால் ரோஸ், ஆனால் கொஞ்சம் பெருசாக தெரியுது செடி. ஆனால் இது அந்த 30 ருபீஸ் ரோஸில் அந்த டைப். ஏன்னா ஒரே ஒரு ஸ்டெம் தான் இருக்குது பாருங்கள். ஸோ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆனவங்க அப்படின்னா இந்த மாதிரி ரோஸஸ் வாங்கலாம். நிவர்த்தியே இல்லை, வேறு ஆப்ஷனே இல்லை அப்படின்னா அந்த மாதிரி வாங்கலாம். இல்லாட்டி எப்போவுமே வந்து ஒரு மீடியம் சைஸ் ரோஸ், இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல இந்த மாதிரி ரோஸ் வாங்க. எப்போவுமே இந்த ஸ்டெம்ஸ் வந்து நல்லா தடியாக பெருசாக இருக்கக்கூடிய ஸ்டெம்ஸ், 2-3 ஸ்டெம்ஸாவது அட்லீஸ்ட் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குங்க. இலைங்கெல்லாம் பச்சை பச்சையாக அழகாக இருக்கும். அதே மாதிரி பிளான்ட் ஹைட், உங்களுக்கு ஹைப்ரிட்டி இஷ்டமாக இருக்குது அப்படின்னா நார்மலி இந்த ஹைட்டுக்கு இருக்கும். என்னோடய ரோஸ் பார்க்குறீங்களா, இதெல்லாமே ஹைப்ரிட்டிஸ் தான். ஸோ அந்த அளவு உயரம் ஒரு 2 to 3 feet ஹைட்டில் இருக்கக்கூடிய ரோஸ் வாங்க. ஏன்னா உங்களுக்கு ஈஸியாக வளர்த்து எடுக்க முடியும். சைட் ஸ்டெம்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக வந்துடும். திஸ் இஸ் அ பேட் எக்ஸாம்பிள், நிறைய அஃபெக்ட் ஆகிருக்கு. இது ஒரு ஸ்மால் ரோஸ் தான், 2 கிழங்கு இருக்குது. நான் மிக்ஸ் டைப் வாங்கினேன். ஏன்னா எனக்கு வேண்டிய கலர்ஸ் வந்து சிலது ஸ்மால் ரோஸஸில் தான் இருந்துச்சு. அப்போது ஸ்மால் ரோஸ் எடுக்கிறப்ப அதுலேயும் உங்களுக்கு லக்கியாக இருந்தீங்க அப்படின்னா 2-3 ஸ்டெம் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டெம் தான் இருக்குது. ஆனால் அந்த மஞ்சள் ரோஸ் பார்த்தோம் அப்படின்னா அதில் ஒரு 2-3 ஸ்டெம் இருக்குது. பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் பிளான்ட் மாதிரி இருக்குது. அப்போ கொஞ்சம் அவங்க நெருக்கி வச்சுருப்பாங்க, நம்ம அதை கவனமாக பார்த்து வாங்கணும். இதில் பாருங்கள், இதில் 3 ஸ்டெம் இருக்குது. இதுவும் ஒரு 30 ருபீஸ் ரோஸ் தாங்க. அப்போது நம்ம நெருக்கி வச்சுருக்கிறப்ப எடுத்து குட்டி குட்டி கவரில் தானே இருக்கும், எடுத்து பார்த்துடலாம் ஈஸியாக அதில் எத்தனை ஸ்டெம் இருக்குது அப்படின்னு. இப்போ இதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல டீல். குட்டியாக 3 ஸ்டெம் இருக்குது. கொஞ்சம் ப்ரூன் பண்ணி விட்டாலும் பக்க கிளைகள், சைட் ஸ்டெம்ஸ் வந்து சீக்கிரமாக வளர சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்த்து எடுக்கிறது நல்லது. சிங்கிள் ஸ்டெம் வர்சஸ் மெனி ஸ்டெம்ஸ். அதுக்கப்புறமா அந்த இலைங்களுக்கு அடியிலெல்லாம் ஏதாவது பூச்சி இருக்குதா, அந்த பட்ஸில் ஏஃபிட்ஸ் இருக்குதா, இல்லை மீலி பக்ஸோ இல்லை காப்பரி லீவ்ஸ், அந்த மாதிரிலாம் ஏதாவது இண்டிகேஷன் இருக்கா அப்படின்னு பார்த்து வாங்குறது நல்லது. ஸோ ஒரு 2 minutes எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணால் தப்பு இல்லையே, வாங்குகிற செடி நல்லா இருக்கணும்ல. இந்த ரோஸை பாருங்கள், இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஓவரால் இது வந்து பாரடைஸ் ரோஸ். பாரடைஸாக ஃப்ரேக்ரண்ட் ப்ளம்மா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கேன். கரெக்டாக இதோட ஐடி வந்து கண்டுபிடிக்கணும். இந்த செடியை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இலைங்கள்லாம் அடுக்கடுக்காக ரொம்ப ஹெல்தி லீவ்ஸ், அந்த டார்க் க்ரீன் லீவ்ஸ் இருக்குது. பெரிய ஸ்டெம் பாருங்கள், ரொம்ப லாங் ஸ்டர்டி ஸ்டெம், நிறைய கிளைங்க இருக்குது. அதில் 2-3 ப்ரௌன் ஆகி இருந்தாலும் அந்த குச்சியாக இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கட் பண்ணி விடணும். மற்றபடி இதில் அந்த பெரிய தடியாக குண்டாக இருக்கிற ஸ்டெம்ஸ் வந்து ஒரு 3-4 இருக்குது, டாலாக வேறு இருக்குது. அப்போ அதிலிருந்து பக்க கிளைகள், அடிஷ்னல் பேசல் ஷூட்ஸ் எல்லாம் வரதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது. இதில் வந்து 5 கிளைங்க இருக்குது பெருசாக. அண்ட் இது வந்து அந்த 150 ருபீஸ். அப்போது எல்லா பிளான்ட் நான் கம்பேர் பண்ணும்போது இந்த பிளான்ட் வந்து ஓவராலாக பெருசாக இருந்துச்சு. இது ஒரு 30 ருபீஸ் பிளான்ட். இது பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் ஸ்டெம்மாக தான் இருக்குது. ஆனால் இதோட ஹைட்டும் அந்த என்ன சொல்கிறது, அந்த ஸ்டெம் குவாலிட்டி, லெக்கி ஸ்டெம் இல்லை, தின் ஸ்டெம் இல்லை, நல்ல குண்டான ஸ்டெம், டால் ஸ்டெம், அதுலேயும்
குட்டி குட்டியாக பிரான்ச்சஸ் ஆல்ரெடி இருக்குது, ப்ளஸ் இன்னும் நிறைய பிரான்ச்சஸ் வர ஸ்கோப் வேறு இருக்குது. அப்போது 30 ருபீஸில் இது கூட நல்ல பிளான்ட் தான். அங்கே ஒரு 30 ருபீஸில் வந்து குட்டி குட்டியாக ஸ்டெம்ஸ் நிறைய இருந்துச்சு, டீசன்ட் சைஸ் ஸ்டெம். இது சிங்கிள் ஸ்டெம்னாலும் டாலாக இருக்குது, அடிஷ்னல் ஸ்டெம்ஸ் இருக்குது, லீவ்ஸ் பரவாயில்ல, ரொம்ப ஸ்டர்டி பிளான்ட். அப்போ இப்போ கொஞ்சம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்மால் சைஸ் பிளான்ட்னா எப்படி இருக்கும், மீடியம் சைஸ் ரோசஸ். நம்ம மீடியம் சைஸ் ரோசஸ்க்கு இன்னும் போகலை. நம்ம இப்போ பார்த்துருக்கிறது வந்து ஸ்மால் ரோசஸ் அண்ட் பிக் ரோசஸ், லார்ஜ் ரோசஸ். அதுதான் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இந்த பெரிய ரோஸோட 2 செடி காமிக்கிறேன் பாருங்கள். இது ஒரு ரோஸ் டாலாக வளர்ந்து மேலே நிறைய என்ன சொல்கிறது புஷ்ஷியாக க்ரோத் இருக்குது. ஓவரால் பிளான்ட் ஹெல்த் பார்த்தோம் அப்படின்னா ஆன் அன் ஆவரேஜ் இது வந்து அவுட் ஆஃப் 100 ஒரு 80 கொடுக்கலாம். அந்த லீவ்ஸில் மட்டும் கொஞ்சம் டிஃபிஷியன்சி இருக்குது, பட் அதை நம்ம சரி பண்ணிடலாம். இது இன்னொரு பெரிய ரோஸ், ஃப்ரேக்ரண்ட் ஒயிட் ரோஸ். இதில் வந்து ஆல்ரெடி பூ இருந்துச்சு, இது வந்ததுக்கப்புறமா விரிஞ்சது. ஸோ இதுலேயும் நிறைய ஸ்டெம்ஸ் இருக்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு மினியேச்சர் ரோஸ், ஆரஞ்சு ஹனி அப்படின்னு பேர். பார்க்குறதுக்கு பெருசு மாதிரி இருந்தாலும் இது 3 அடிக்கு மேலே 3 ஃபீட்டுக்கு மேலே வளராது. இந்த மினியேச்சர் ரோஸ் அப்படின்றப்ப நிறைய ஸ்டெம்ஸ் வரும். எல்லாமே வந்து இந்த பிளான்ட் ஷ்ரப் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் இந்த பிளான்ட் ஒரு 110 ருபீஸ். அந்த மீடியம் சைஸ் சொன்னையில் அந்த 6 இன்ச் பாட்டில் இருந்து பாருங்கள், இதில் எவ்வளவு ஸ்டெம்ஸ் இருக்குது. பார்க்குறதுக்கு இது ஒரு பெரிய ரோஸ் மாதிரி இருந்தாலும் மீடியம் கேட்டகரியில் அந்த ரேட்டில் நான் வாங்கினது. அதுக்கப்புறமா ரோஸ் எடுக்கும்போது அதில் சக்கர் ஸ்டெம் இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா நம்ம வந்து இதில் வந்து குட்டியாக தான் இருக்குது, இன்னும் ரோஸில் உயரமாக பெருசாக இருந்துச்சு. நான் வாங்குறப்ப அவசரமாக அது சக்கர் ஸ்டெம் அப்படின்னு பார்க்கல. வீட்டுக்கு வந்த அப்புறமா தான் நடுறப்போ தான் சக்கர் ஸ்டெம் நான் கட் பண்ணி போட்டேன். அப்போது அங்கே பார்க்குறப்போ எனக்கு செடியில் நிறைய ஸ்டெம் இருந்த மாதிரி இருக்கும், வீட்டுக்கு வந்து பார்த்தா ஸ்டெம் வந்து கம்மி. ஸோ சக்கர் ஸ்டெம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது கூட பார்த்துக்கோங்க. இது இன்னொரு மினியேச்சர் ரோஸ். 2-3 மினியேச்சர் ரோஸ் வாங்கினோம்ல, பார்த்தோம்ல ஃபஸ்ட்டு. மினியேச்சர் ரோஸ் அப்படின்னா ரொம்ப பெருசாக இருக்காது, 1 ஃபீட் 2 ஃபீட்டுக்குள்ளால ஹைட் இருக்கும். ஜென்ரலி நர்சரியிலேருந்து வாங்கும்போது இந்த மாதிரி ஷார்ட்டாக நிறைய குட்டி குட்டி பிரான்ச்சஸ் இருக்கும். இது பார்க்குறதுக்கு ஒரு நல்ல அப்பியரன்ஸ் இருக்குது. ஓவரால் இந்த பிளான்ட் ஹெல்த் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருக்குது. டீசன்ட் சைஸ் ஸ்டெம்ஸ். ஏன்னா இது மினியேச்சர் அப்படின்னால டாலாக வளராது. இதிலேருந்து நம்ம ப்ரூன் பண்ணி விட்டால் திரும்பவும் நிறைய ஸ்டெம்ஸ் வந்து நிறைய பூக்கும். இதோட ஐடியா நான் கண்டுபிடிக்கணும். இதோட குவாலிட்டி ஆஃப் லீவ்ஸ் ஆர் லிட்டில் ஓகே. இந்த சென்டரில் உள்ள லீவ்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, சைடில் இருக்கிற லீவ்ஸ் குவாலிட்டியெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியாக நல்லா இருக்குது. இது பாருங்கள், இது ஒரு டீ ரோஸ், ஓல்ட் டீ ரோஸ் குரூப்பில் வரக்கூடியது. இந்த பிளான்ட் பார்த்தாலும் பெரிய பிளான்ட் மாதிரி இருக்குல்ல, இதுவும் அந்த மீடியம் சைஸ் ரேஞ்சில் தான் நான் வாங்கினேன். 6 இன்ச் பாட்டில் தான் இருந்துச்சு. ஸோ தட் வாஸ் அ குட் டீல். இன்னொரு இம்பார்ட்டண்டான டிப் இப்போ தான் ஒருத்தங்க ஷேர் பண்ணாங்க எனக்கு. ஸோ ஐம் ட்ரைங் இட் திஸ் டைம். அதனால் உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். நம்ம நர்சரியிலேருந்து வாங்கும்போது மொட்டு பூவெல்லாம் இருக்கும்ல, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா செடியும் எல்லாம் கட் பண்ணி க்ளீனாக இருக்குது. ஸோ இது நீங்கள் லூஸா அப்படின்னு கூட கேட்கலாம். பட் அவங்க சொன்ன ரீசன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. ஏன்னா இந்த செடியில் வந்து நர்சரியிலேருந்து வாங்கும்போது பெரிய பூவாக நிறைய மொட்டோட அழகாக இருக்கும்ல, அவங்க வந்து ஃபெர்டிலைசர் ஓவர் டோஸ் கொடுக்குறனால அப்படின்னு ஒரு ரீசன் சொல்லியிருக்காங்க. ஸோ அது நிஜமா இல்லையா அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஐ எம் எக்ஸ்பெரிமெண்டிங். அந்த பூ முட்டையெல்லாம் கட் பண்ணி விடுறது நல்லது அப்படின்னு. நான் ஜஸ்ட்டு ஒரு 2-3 செடியில் 2-3 பூ வச்சுருக்கேன், பாக்கி எல்லாம் நான் கட் பண்ணிட்டேன், டெட் ஹெட் பண்ணிட்டேன். அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ஃபெர்டிலைசர் டோஸ் அதில் அந்த செடியில் இருக்கிறப்ப பூ இல்லாதனால இட் வில் குவிக்லி என்ன பண்ணும் அப்படின்னா புது ஷூட்ஸ் எல்லாம் வெளியில் வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. நிறைய ஷூட்ஸ் வந்தால் நிறைய பூ வரும், கரெக்டு தானே? அப்போது பூ அழகாக இருக்கே அப்படின்ட்டு நம்ம கட் பண்ணாமல் இருப்போம். ஸோ ஃபஸ்ட்டாக வாங்கிட்டு வர்றது ஒரு பாயிண்ட் நல்லது. ஏன்னா குட்டி செடி எனர்ஜி அவ்வளோ அந்த பூலையும் புது பட்ஸ்லேயும் ஃபோக்கஸ் ஆகிட்டுருக்கோம். நம்ம அதை எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா பிளான்ட் வந்து நியூ க்ரோத்தில் அதோட எனர்ஜியை வந்து ஃபோக்கஸ் பண்ணோம். அப்போ இருக்கிற ஃபெர்டிலைசர் வந்து புது ஷூட்ஸ் எல்லாம் வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். புது ஷூட்ஸ் வந்து நிறைய கிளைகள் வந்து செடி சீக்கிரமாக பெருசாகும்.
அண்ட் அந்த டோசேஜ் அந்த ஃபெர்டிலைசர்லாம் முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் நம்ம எது போடுறோமோ அதை பிளான்ட்டுக்கு வந்து யூஸ் டு ஆக்குறதுக்கு ஒரு ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிப். இந்த வாட்டி நான் என்னோட செடியில் எல்லாமே புது ரோசஸில் எல்லாத்துலேயுமே ரோஸ் எல்லாம் எடுத்து விட்டுட்டேன். இந்த ரோசஸ் நம்ம இனி ஒரு 1 மந்த் கழித்து ரிவ்யூ பண்ணலாம். இதோட ப்ராக்ரஸ் எப்படி இருக்குது, அதோட ஜேர்னி எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஐ வில் கம் பேக் அண்ட் ஷேர் இட் வித் யூ ஆல். பாட்டிங் மிக்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு ப்ரீவியஸ் வீடியோவிலே நம்ம பார்த்துட்டோம். மேலே அந்த ஐகான் பார்த்தீங்க, அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ அதில் இருக்குது. மண் கலவையெல்லாம் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லி காமிச்சிருக்கேன். இதில் அந்த செம்மண், அந்த ரூட் பாலில் இருக்கிற சாயில் அப்படியே வச்சு கொஞ்சம் தான் லூஸ் பண்ணி விட்டேன். பாக்கி நம்மளோட மண் கலவை ப்ரிப்பேர் பண்ண பாட்டிங் மிக்ஸ் வந்து போட்டிருக்கேன். எவ்வளோ லூஸாக இருக்குது பாருங்கள். தண்ணி விட்டு மழையும் பெய்திருக்கு, சாகியாகவே இல்லை, ப்ரௌனும் ஆகலை, பிளாக் ஆகலை. இது அந்த மேலே இருந்த லைட் வெயிட் அந்த சாணகப்பொடி அதெல்லாம் வந்து மேலே அப்படி இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஹவ் பாட்டிங் மிக்ஸ் ஷுட் பி. நம்ம தொட்டு பார்த்தோம் அப்படின்னா மாய்ஸ்சராக இருக்கணும், சாகியாக இருக்கக்கூடாது. ஃபைனலி நம்ம வீடியோ முடிச்சிட்டோம். ரோஸ் எப்படி பார்த்து வாங்குறது, எந்த மாதிரி ரோஸ் வாங்கணும் அப்படின்லாம் இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். சின்ன ரோஸ்னாலும் சரி, மீடியம் ரோஸ்னாலும் சரி, பார்த்து ரோஸ் வாங்குங்க. க்ரோ இட். ஈஸி தான். நம்ம சேனல்லே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஷேர் பண்ணுவோம். அப்போ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், கொஷின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா டூ புட் இன் த காமெண்ட் பாக்ஸ். என்னோட ஃபேஸ்புக் பேஜ் கார்டனிங் டைரியில் கூட you can share your pictures or ask your queries. So மறுபடியும் till we meet again friends, take care, happy gardening, be safe. So அது வரைக்கும் this is your friend Nimi saying goodbye from Gardening Diary. Bye bye everyone.